ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில யுஜி டிஆர்பி, பிஆர்டிவி எக்ஸாம் தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோல அடங்கியிருக்கு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலோட இணைந்திருந்தாலே போதும். டெட்டு, யுஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக உங்களுக்கு வர இருக்கிறதுங்க. ஸோ நான் 3 விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர். ஸோ ஓகேங்களா, 2024 ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிடுறாங்க, ஸோ தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட்டு உடைய பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய எக்ஸாம் டேட் எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாதுங்க. நியமன தேர்வு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியமைக்கலாம் அப்படின்றத அமைச்சர் வந்து ஒரு முக்கிய முடிவாக வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ 2024 ஆனுவல் பிளானருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே. 2024 ஆனுவல் பிளானர் இது தாங்க அப்படியே ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருக்குது. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15,000லேருந்து 25,000 வரைக்கும் வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. ஆனால் பேசிக்காக வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 16,000 வேகன்சின்றது ஒரு ஃபிக்ஸ்டான வேகன்சிஸ் தான். ஸோ நீங்கள் எந்த ஆசிரியர்களும் உறுதி பண்ண வேணாம், கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான வேகன்சிஸ் வந்து இந்த அளவு இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதற்கு மேலே தான் இருக்குமே தவிர இதற்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ 15,000 ஆசிரியர் வேகன்சிஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் வந்து ஒரு 9,000 இருந்து 10,000 வந்து பிஜிடிஆர்பி ஆசிரியர்களை எடுக்க போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஆண்டோடைய பிஜிடிஆர்பியோடைய முக்கிய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ அடுத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க டெட் தேர்வு என்று சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இந்த டெட் தேர்வு எப்போ தான் நடத்துவீங்க? இந்த ஆண்டுக்கு உண்டான டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகள் எல்லாமே அந்த ஆனுவல் பிளானரில் அடங்கியிருக்குங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே ஆனுவல் பிளானரை பொறுத்து தான் மாற்றங்களுக்கு உட்படும். ஸோ இப்போ 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் வெளியிட போறாரு. அதை பற்றி நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நாங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.